நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சார் இன்று நம் திருக்கோயிலுக்கு பெருமாள் சேவிக்க வந்தார். ரொம்ப சந்தோஷமான நாள். அவருக்கும் இந்த கோவிலை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சார். ஒவ்வொரு சன்னதியிலையும் அவர் பார்த்தம்போதும் அவருடைய உள் மனசும் மிக பூரிப்பாக இருந்தார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு தமிழகத்தில் இப்படி ஒரு திவ்ய தேசம் அப்படிங்கும்போது அவருக்கு எல்லாமே ஆச்சரியமாக இருந்த மாதிரி தான் நான் பக்கத்தில் இருக்கும்போது தெரிஞ்சது எனக்கு. முதல்ல பெருமாள் உற்சவர்கிட்ட வந்து எல்லாமே நம்ம கோவில் என்ன பழக்க வழக்கமோ அதுக்கு உட்பட்டே நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னார். அதுவும் நமக்கு ஒரு பெரிய விசேஷம்தான். தான் வந்து ஒரு பாரத பிரதமர் மாதிரியே இல்லை, ரொம்ப சிம்பிளாக இங்கே வந்தாச்சுன்னா பெருமாளுக்கு வந்து ஒரு ஓப்பானது என்னென்னா தன் அடியார்களை பார்க்கன்னு சொல்லுவான். அந்த மாதிரி தன் அடியார்களை பார்க்கறதுல அவருக்கு எவ்வளோ சந்தோஷமோ அதே சந்தோஷம் பெரிய பெருமாளுக்கும். அதில் பெருமாள் சந்தி, தாயார் சந்தி, ராமன் கம்பராமாயணம் அடங்கிய இருக்கிற ஒரு பஜனை நடந்தது. அதில் கேட்டுட்டு கடைசியாக எம்பெருமானார் ஜெகதாச்சாரியன் ராமானுஜருடைய திருவடியை பணிந்து எடுத்துன்னு இருக்க இந்த பாரத தேசம் எல்லாருக்கும் எல்லா நலனும் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு போயிருக்கார். வரப்போகிற காலங்கள் நமது பாரத தேசம் வலிமையான பாரத தேசமாக இருந்து மக்கள் எல்லாம் சந்தோஷம் அடையணும்னு அவரும் பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கும் ஒரு தனியாக ஒரு நன்றி சொல்லிட்டு போனதுங்கிறது என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு சந்தோஷமாக இருக்குது. போகும்போது எனக்கு வந்து நான் தனியாக ஒரு இடத்துல அவருடைய எனக்கு பூர்ண கும்பம் முடிச்சுட்டு நான் ஒரு ஆஃபீஸில் இருந்தேன். அப்புறம் அங்கேருந்து ஒரு ஆஃபீஸர் ஃபோன் பண்ணி மாதிரி மோடிஜி வந்து உங்கள்கிட்ட போகும்போது பேசிட்டு நன்றி சொல்லணும்னு சொல்கிற மாதிரி சொல்லுறதா சொன்னார். அப்புறம் நான் அங்கே போய் மெயின் கேட்டில் நின்றுருந்தேன். சார் வந்து அங்கேருந்து வந்த உடனேயே என் கையை பிடிச்சிட்டு இந்த கோயிலுக்கு வந்தது எனக்கு எப்படி என்னுடைய சந்தோஷத்தை சொல்கிறேன்னு தெரியல, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பெருமாளை சேவித்ததில் இன்னும் எத்தனையோ காலங்களுக்கு எனக்கு இது நிறைவாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம இந்திய தேசம் நல்ல தேசமாக இருக்கணும். நான் சீக்கிரம் பகவானுடைய அனுகிரகத்தோடு இந்த கோயில் வந்து தரிசனம் பண்ணணும். அயோத்தி ராமர் கோவில் நல்லபடியாக கும்பாபிஷேகம் முடிஞ்சு எல்லா ஜனங்களும் இந்த நாட்டு மக்கள் அத்தனையும் சௌக்கியமாக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணுற மாதிரி என்னையும் சொன்னார். அவரும் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக போனார் சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.